உருளைக்கிழங்கு வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இதே போல் ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, ஒரு குக்கரில் 4 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு வச்சுட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கவர் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேகணும். பாருங்கள், இப்போ 5 விசில் வந்தாச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. மேலே இருக்க தோல் எடுத்துடலாம். மேலே இருக்க தோல் எடுத்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது. லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கலாம். மிக்சிலலாம் சேர்த்துட்டு அரைக்காதீங்க. லைட்டாக இதே போல் இடிச்சுக்கோங்க. பாருங்கள், இதே போல் க்ரஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் வந்து நம்ம இடித்து வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மைத்தி சேர்த்துக்கோங்க. காஞ்ச வெந்தயக்கீரை இதை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியோட வாசனை ரொம்ப நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கேப்சிகம்மை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மீடியம் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேப்சிகம்மை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கேப்சிகமோட கலர் நல்லா மாறிடுச்சு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வந்து இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டே வதக்கிக்கோங்க, கரியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து நம்ம அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், இதே போல் தான் மேஷ் பண்ணணும். ரொம்பலாம் மேஷ் ஆகக்கூடாது. அங்கங்கே பெரிய பெரிய பீசஸ்லாம் தெரியணும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு 3 to 4 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது இப்போ கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.